உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சுக்கிரன் அசுபகிரக சம்பந்தம் பெற்றால் தரும் பலன்களை இந்த வீடியோவில் காண்போம். சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற கிரகங்கள் அசுப கிரகங்கள். பொதுவாக சுப கிரகங்கள் உயிரினங்களை விருத்தி செய்யக்கூடியவர்கள். அசுப கிரகங்களை பொறுத்தவரை உயிரினங்களை அழிக்கும் என்றும் உயிரற்ற பொருள்களை விருத்தி செய்யும் என்றும் ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. பொதுவாக இரண்டு கிரகங்கள் ஒரே ராசியில் அமைவது, ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளுதல், ஒருவர் வீட்டில் மற்றொருவர் அமர்வது போன்ற நிலைகள்தான் சம்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் கேந்திரஸ்தானங்களான 1, 4, 7, 10 அமர்ந்து ஆட்சி உச்சம் பெற்றால் ஜாதகன் சுகபோகங்களை அனுபவிப்பான். சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபர்கள் இருப்பது, சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெறுவது நன்மையாகும். எப்படி ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்க வேண்டுமோ, சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்க வேண்டுமோ, அதுபோல் சுக்கிரனும் தவிர்த்து விடப்படக்கூடாது. அதாவது சுக்கிரனுக்கு முன் பின் ராசிகளில் கிரகங்கள் இருக்க வேண்டும். பொதுவாக தகுதிக்கு மீறிய ஆசையை ஒரு ஜாதகனுக்கு சுக்கிரன் கொடுப்பார். அதே ஆசையை அதிகமான உயர்ந்த நிலையிலே தூண்டும் கிரகம் ராகு. சுக்கிரன் ஆசையை தருவார், ராகு பேராசையை தருவார். சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்து வலுப்பெற்று அமர்ந்தால் பொருளாதார மேன்மையை தரும், நல்ல வாழ்க்கையை தரும், தலைமை தாங்கும் தகுதியையும் தரும், சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையையும் தரும். ஆனால் ஜாதகனுக்கு சண்டை போடும் குணத்தை தரும், அதிகமான கோபதாபங்களுக்கு உட்படுவான். அடுத்து செவ்வாயை எடுத்துக்கொண்டால், செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்தால் பிருகமங்கல யோகம் ஏற்படும். அந்த பிருகமங்கல யோகம் என்பது அசையா சொத்துக்களை ஜாதகருக்கு தரும். அந்த யோகமும் நல்ல சுபராசிகளிலே அமைய வேண்டும். சுக்கிரன் 1, 4, 7, 10, 5, 9 போன்ற இடங்களிலோ அல்லது ஆட்சி உச்சம் பெற்றாலோ இந்த இணைவு நல்ல பலனை தரும். அதே நேரம் சிற்றின்ப வேட்கையை அதிகப்படுத்தி ஜாதகனை தவறான நிலைக்கு அழைத்துச் செல்லும். அடுத்து சனியை பொறுத்தவரை சுக்கிரனோடு இணைந்தால் இல்வாழ்க்கை சுகம், குடும்பத்தில் பற்று பாசம் தரும். மகரம், கும்பம், ரிஷபம், துலாம் ராசிகளிலே இந்த இணைவு இருந்தால் சுப பலன்கள் தரும். சுக்கிரனை சனி பார்த்தால் தீய பலன்கள் தான் நடக்கும். 3ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து அந்த சுக்கிரனை சனி தன் 3ஆம் பார்வையால் பார்த்தால் ஜாதகன் கஞ்சத்தனமானவனாக இருப்பான். உறவினர்களும் நண்பர்களும் ஜாதகனை கஞ்சன் என்று சொல்வார்கள். புத்திசாலித்தனம் இருக்கும், எழுத்தாற்றல் இருக்கும், நல்ல பொருளாதார மேன்மை ஏற்படும். ஆனால் தைரியம் இருக்காது, வீரம் இருக்காது. 3ஆம் இடத்திலே உள்ள சுக்கிரனை சனி பார்த்தால் ஜாதகனை தேவையில்லாத விஷயங்களில் செலவு செய்ய வைத்துவிடும். மகரம், கும்பம், ரிஷபம், துலாம் ராசிகளை தவிர்த்து ஏனைய ராசிகளில் சனியும் சுக்கிரனும் இணைந்தால் மேடு பள்ளமான வாழ்க்கை அமையும். சில நேரங்களிலே சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையையும், சில நேரங்களிலே கவலையும் கஷ்டமும் தரும். சுக்கிரன் இல்வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, காதலுக்கும் உரிய கிரகம். ஒருவர் காதலில் தோல்வி அடைகிறார் என்றால் அவர் ஜாதகத்தில் சுக்கிரனை ஒரு அசுப கிரகம் பார்த்திருக்கும் நிலை இருக்கும், அல்லது சுக்கிரனுடன் ஒரு அசுப கிரகம் இணைந்திருக்கும். அதேபோல் ராகுவும் காதலில் தோல்வியை சந்திக்கும் நிலையை தருவார். எனவே ராகுவும் சுக்கிரனோடு இணையக்கூடாது. சந்திரனின் வீடுகளில் சுக்கிரன் அமர்ந்து சனி பார்த்தால் கடல் போல் வியாபாரம் தரும். அடுத்து 2ஆம் இடம் எனும் குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் எனும் சுகஸ்தானம், 7ஆம் இடம் எனும் களத்திரஸ்தானம் போன்ற இடங்களில் சுக்கிரன் அமர்ந்து அவருக்கு முன் பின் ராசிகளில் பாவகிரகம் அமர்ந்திருந்தால் வாழ்க்கை கெடும். வசதிகள் ஏதும் இருக்காது, ஏழ்மை நிலையை தரும். குடும்ப வாழ்க்கையிலே தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையை தரும். மிதுன ராசியிலே சுக்கிரன் அமர்ந்திருந்தால் உயர்வான பலனை தரும். மிதுனத்தில் அமர்ந்த சுக்கிரனோடு சூரியன், சனி, செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றால் நல்ல பலன்களை தரும். 4ஆம் இடத்திலே சுக்கிரன் அமையப்பெற்ற ஜாதகர்கள் நல்ல வாகன வசதிகளை பெறுவார்கள். வாழ்க்கை வசதிகளை பெற்று சுகபோகங்களை அனுபவிப்பார்கள். ஆனால் 4ஆம் இடத்திலே அமர்ந்த சுக்கிரனோடு சூரியனோ, செவ்வாயோ, சனியோ, ராகு, கேதுக்கள் சேர்ந்தாலோ ஒழுக்கக்கேட்டை உண்டாக்கும். ஒழுக்கம் கற்பு என்பதை 4ஆம் இடம் தெரிவிக்கிறது. எனவே இதேபோல் தவறான நிலைக்கு ஜாதகனை உட்படுத்தும். ஜாதகனிடம் வாகனங்கள் இருந்தால் அது அடிக்கடி பழுதுபட்டு செலவு வைக்கும். சில நேரங்களில் விபத்துக்களையும் உருவாக்கலாம்.
எனவே சுக்கிரனை பொறுத்தவரை லக்னத்திலே சுக்கிரன் இருந்தால் ஜாதகன் அழகாக இருப்பான். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அழகான மனைவி கிடைப்பாள். லக்னத்திலே அமர்ந்த சுக்கிரனுக்கும் 7ஆம் இடத்திலே அமர்ந்த சுக்கிரனுக்கும் முன்பின் ராசிகளில் பாவகிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையில் மேடு பள்ளங்களை ஜாதகன் சந்தித்தே தீர வேண்டும். சில நேரங்களில் சுகமும் சில நேரங்களில் துன்பமும் பெற்று அவதிக்குள்ளாக நேரும். சுக்கிரனும் சனியும் நட்பு ராசிகளில் அமர்ந்திருந்தால் நல்ல உயர்தரமான எண்ணங்களையும் வாழ்க்கையும் கற்பனை வளத்தையும் வாகன வசதிகளையும் நல்ல இல்வாழ்க்கை சுகத்தையும் தரும். அடுத்து ராகுகேதுக்களை பொறுத்தவரை சுக்கிரனோடு இருந்தால் கொடூர குணத்தை ஜாதகருக்கு தருவார்கள். பொதுவாக ஒரு சுபகிரகத்தோடு அசுபகிரகம் சேரும்போது கலப்பு பலன்தான் நடைபெறும். அது சுக்கிரன் அமர்ந்திருக்கும் ராசியை பொறுத்தும் அல்லது குரு புதன் சந்திரன் அமர்ந்திருக்கும் ராசியை பொறுத்தும் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வலிமையை பொறுத்தும் அந்த மேடு பள்ளம் இருக்கும். லேசாகவும் இருக்கும், கடினமாகவும் இருக்கும். பொதுவாக சுபகிரகத்தோடு அசுபகிரகம் சேர்ந்திருக்கும் போது கலப்பு பலன்தான் நடைபெறும். அது சுபகிரகத்தின் வலிமையை பொறுத்து அமையும். சுக்கிரனோடு ராகுகேதுக்கள் இணைவதென்பது நல்ல நிலை அல்ல. அது சற்று செல்வத்தை வேண்டுமானால் தரலாம். சில ஜோதிட சுவடிகள் ராகுகேதுக்கள் சுக்கிரனுக்கு சிஷ்யர்கள் என்றுதான் கூறுகின்றன. தனவசதியை ஓரளவுக்கு தரலாம், ஆனால் இல்வாழ்க்கை சிறக்காது. காதல் வாழ்க்கை தோல்வியில் முடியும். சுகபோகங்களை அடைவதில் ஜாதகருக்கு பல்வேறு இடையூறுகள் தரும். வீண் விரயம் போன்றவை ஏற்படும். 6, 8, 12 என மறைவிடங்களில் சுக்கிரன் இருந்தால் 6ஆம் இடம் மட்டும் நல்ல பலனை தராது. 8, 12 2 இடமும் நல்ல பலனை தரும். 12ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் ஜாதகனுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை தருவார். நல்ல சுகபோகங்களை தருவார். வாழ்க்கைக்கு தேவையான சகல வசதிகளையும் தருவார். 8ஆம் இடத்திலே பலம் பெற்ற சுக்கிரன் இருந்தாலும் ஜாதகன் செல்வந்தன் ஆவான். பொதுவாக 6, 8, 12ஆம் இடங்களிலே சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் மனைவியின் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். ஆனால் சுகபோகங்கள் கிடைக்கும். 6ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்திருந்தால் ஜாதகன் பெண்களால் அவமானம் அடைவான், கடன்படுவான், வழக்குகளில் சிக்கி துன்பப்படுவான், சிறுநீரக நோய்களால் துன்புறுவான். எனவே சுக்கிரன் 1, 4, 7, 10 எனும் கேந்திர ஸ்தானங்களிலோ 5, 9 எனும் திரிகோண ஸ்தானங்களிலோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ நல்ல பலன்களை தருவார். மீனராசியில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் சகலவிதமான சுகபோகங்களையும் அனுபவிப்பார்கள். ஏனென்றால் சுக்கிரன் மீனராசியில் உச்சமாவார். ஆனால் சுக்கிரனோடு பாபகிரகங்கள் சம்பந்தப்பட்டால் துன்பம், கவலை, தோல்வி போன்றவற்றால் ஜாதகன் துன்பப்படுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.